லாரி டிரைவர் அர்ஜுன். இந்த ஒரு 3 வார்த்தை தான் கேரளா கர்நாடகான்னு 2 ஸ்டேட் ஃபுல்லா பரபரப்பா கிட்டத்தட்ட 10 நாளா பேசப்பட்டு இருக்குது. ரீசன், ஒரு ரியல் லைஃப் மன்யூமல் பாய் சீன் இங்க உருவாகிட்டு இருக்குது. புரியல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கர்நாடகால ஒரு கேரளா லாரி டிரைவர், ஓகேவா, அவங்க பஸ்ஸில் ஃபுல்லாக லோடடாக டன் கணக்கில் குட்ஸ் ஏற்றிட்டு மரங்கள் ஏற்றிட்டு ஊரில் இருந்து திரும்பி வந்துட்டு இருக்காங்க. மரத்தை ஏற்றிட்டு மறுபடியும் கேரளாவுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல ஷிரூருங்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணி தூங்கி டீ குடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மழை புயல் எல்லாம் வந்ததோட வெளிப்பாடா லேண்ட்ஸ்லைட், வரலாறு காணாத லேண்ட்ஸ்லைட். அங்கே டீ போட்டுட்டு இருந்த அக்கா, அவங்களோட மொத்த குடும்பமும் அவங்க வீடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கிட்ட இருக்கிற மலை மண் சரிவின் காரணமாக லேண்ட்ஸ்லைட் மூலியமாக எல்லாரையும் அடிச்சுட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இது நடந்து முடிஞ்சு 10 நாள் ஆச்சு. அவங்களோட குடும்பம் ஒவ்வொரு நிமிஷமும் அர்ஜுனை வெளியே கொண்டு வந்துடுவாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க, ஏங்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னமும் இது ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான். இன்னமும் நம்மளுக்கு இந்த கதை எப்படி முடிய போகுதுன்னு தெரியாது. இதுக்கு நடுவில் ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்குது. அர்ஜுனோட ஃபோன் அவங்க அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமுமே ரிங் ஆகி இருக்குது. அவங்களோட என்ஜின் ரொம்ப நேரத்துக்கு ஆன் ஆகி இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு அர்ஜுனுக்கு? இப்போ 2 ஸ்டேட்டுமே பயங்கரமாக பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் என்ன? இதுக்கு நடுவில் கவர்மெண்ட் இதை விட பெட்டரா ஆக்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்களே, அது என்ன காரணம்னு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் டெய்லி உங்ககிட்ட டீட்டெயில்டாக சேர்க்க முடியும். நீங்களும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் இதெல்லாம் தான் உலகத்தில் நடந்திருக்குங்கிறத 10 நிமிஷத்தில் தெரிஞ்சு முடிச்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நடந்துச்சுங்கிறதே சொல்ல ஆரம்பிக்கிறேன். அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிரைவர், அங்கே இருக்கக்கூடிய இவங்க கோழிக்கோடை சார்ந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். அவங்களோட ஃப்ரெண்டோட ஒரு லாரியை எடுத்துட்டு கேரளாவிலேருந்து கர்நாடகாவுக்கு கிளம்பி போகிறாங்க. கர்நாடகாவில் பல பகுதிகள் இருக்குது. அதில் ஒரு ரொம்ப இயற்கை ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பகுதி தான் உத்தரகன்னடா அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தரகன்னடான்னு சொல்லுவாங்க. நான் பர்சனலாக இந்த இடத்துக்கெல்லாம் கார்லேயே ரொம்ப சுற்றின நாட்கள் உண்டு. நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் ஒரு ரோட் ட்ரிப் போனேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும், பெங்களூர்லேருந்து கோவாக்கு. அப்போ இந்த உத்தரகன்னடா அண்ட் எஸ்பெஷலி ஷிரூர், இது எல்லாமே நடந்த அந்த ஷிரூர் அப்படிங்கிற அதே ஊரில் நான் நின்று எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லா திரும்பி பார்க்க முடியுது. விஷுவலாக எனக்கு தெரியும் அந்த இடம் எவ்வளவு டேஞ்சரஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆட்களே சுத்தமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் ஏரியா ஆஃப் கர்நாடகா தான். ஒரு சைடு மிகப்பெரிய ரிவர், ஓகேவா, இன்னொரு சைடு ஒரு மிகப்பெரிய மலை, இதுக்கு நடுவில் வண்டி போயிட்டுருக்கும். அந்த இடத்துல தான் அர்ஜுன் அவங்களுமே வண்டியில் லோட் பண்ணிவிட்டு 20 டன் மரக்கட்டைகளை லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அர்ஜுனுக்கு முன்னாடியும் லாரிஸ் இருக்குது, பின்னாடியும் லாரிஸ் இருக்குது. 16th ஜூலை எக்ஸாக்டாக 10 நாளுக்கு முன்னாடி அர்ஜுன் நைட்டு ஃபோன் பேசுகிறாங்க. பேசிட்டு எல்லாம் சூப்பர், நான் வந்துட்டுருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்ட ஒரு டீ கடை இருக்குது, நாங்கள் இன்றைக்கி நைட் எல்லோரும் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே அங்கே இருக்கிற ட்ரக் எல்லாருமே நின்று நைட்டு தூங்கிட்டு பகலில் மறுபடியும் வண்டி ஓட்டுறதுக்கு நிற்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் தான் அது. நம்ம ஜென்ரலாக ஹைவேல போகிறப்பமே சைட்லலாம் பார்த்துருப்போம், ட்ரக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக ஒரு ஷாப் கிட்ட நின்றுக்குள்ள, இது அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடம். அங்கே வண்டியை நிறுத்தியிருக்காங்க. நைட்டு பயங்கரமான மழை. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்னு கண்டினியூஸாக அலர்ட் கொடுத்துட்ருக்காங்க. 10 நாள் கழிச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆரஞ்சு அலர்ட் தான், அலர்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் ஒரு 8:45 அளவுக்கு நைட்டு ஃபோன் பேசியிருக்காங்க. 8:45 அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லேண்ட் ஸ்லைடு ஏற்படுது. ஒரு மலை மேலே நல்லா திக்காக க்ரீன் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஸ்லைட் ஆகி நடுவில் இந்த ரோடு ஆறு, ஓகேவா, இந்த மலையில் இருக்கிற மண் எல்லாமே அடிச்சுட்டு ரோட்டில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸு, ரோட்டில் இருந்த கடை, வீடுகள் எல்லாத்தையுமே சேர்த்து அடிச்சுட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இது இவ்வளோ பெரிய வேகத்தில் இந்த லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டது. இது வரைக்கும் லேண்ட்ஸ்லைட் அங்கே நடக்கிறது காமனான விஷயம் தான். பட் இந்த ஸ்கேலில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டதில் தண்ணிக்குள்ளே இவ்வளோ மண்ணு போயிருக்குல்ல, இந்த மண்ணு போன வேகத்தில் ஒரு மலை ஆக்சுவலாக ஆற்றுக்குள்ளே என்ட்ராக இருக்குது. அதுதான் மேட்ரு. அது அந்த ரிவர் கூட ஒரு கங்கா அப்படிங்கிற ஒரு பேரோட தான் இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே இவ்வளோ வேகமாக இறங்கின வேகத்தில் ஆப்போசிட்டில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே தண்ணி ஊருக்குள்ளே போய் அந்த கிராமத்துலேயும் நிறைய வீடுகள் அழிஞ்சு
கடைகள் அழிஞ்சு நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் எக்ஸாக்டாக எத்தனை பேர் இறந்து போனாங்க நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் சோகமான விஷயங்கள் 10 பேர் இறந்ததுமா இருந்தாலும் அதில் தமிழ்நாட்டை சார்ந்த 2 பேர் டிரைவர்ஸ் கூட இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி ஏனோ நம்ம ஊர் மீடியா யாருமே பேசலை, விச் இஸ் வெரி சேட். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஒருத்தவங்களும் அங்கே இறந்து போயிருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாடு லாரி டிரைவர்ஸ் 2 பேர் அதில் இறந்து போயிருக்காங்க. எல்லாருமே இறந்து போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த நேரத்தில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்திருக்குன்னு அர்ஜுன் அவங்களோட குடும்பம் சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கு, அவங்களோட அர்ஜுனோட ஃபேமிலி, அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, நாங்கள் என்னாச்சுன்னு இந்த ஊருக்கு வந்து பார்க்குறோம். கேரளால இருந்து கர்நாடகாவுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் வந்து வேலை பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பி போயிடுறாங்க நைட் ஆயிடுச்சுன்னா. இப்படி இருந்தால் எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியும், காப்பாற்றுறது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே அவங்க கேரளாவோட சீஃப் மினிஸ்டருக்கும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கும் லெட்டர் கொடுக்குறாங்க. எங்களோட பையன் உயிரோட இருக்கான் உள்ளுக்குள்ள, அதுக்கு எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் பென்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை தான் அவங்க ஓட்டிட்டு போயிருக்காங்க. பாரத் பென்ஸோட கம்பெனி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது விபத்து நடந்து முடிஞ்ச 2-3 நாளுக்கு அவங்களோட என்ஜின் ஆன் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. 19th 16th இதெல்லாம் நடந்திருக்குது. 19th காலையில் அர்ஜுன் அவங்களோட ஃபோன் வந்து கால் பண்ணப்போ ரிங் போயிருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரிங்கும் போயிருக்குது, என்ஜினும் ஆன் ஆயிருந்திருக்குன்னு சொல்கிறப்போ அர்ஜுன் வந்து உள்ளுக்குள்ள உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அவங்கள காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுப்புறாங்க. எங்களோட பையன் உயிரோட இருக்கான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ நீங்கள் எஃபர்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கும் ப்ரெஷர், கேரளா கவர்மெண்ட்டுக்கும் ப்ரெஷர், கோர்ட்டுக்கு கூட போகிறாங்க. கோர்ட் வந்து இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறத பாருங்கள், அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வாங்க உயிரோட இருந்தாங்கன்னாங்கிறதா ஒரு ரூலிங்காக கூட கொடுக்குறாங்க. கேரளாவோட சிஎம் ஸ்டார்டிங் 2 days வந்து ஒரு சின்ன லெத்தாஜிக்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கர்நாடகா கவர்மெண்ட்டோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரோடு, நேஷனல் ஹைவே. ஸோ இந்த ரோடில் வந்து மண் சீற்றம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே அந்த சைடு இந்த சைடு போக முடியலங்கிறது ஸ்டேட் எக்கானமியை வரைக்கும் பாதிக்கும். ஸோ அவங்க மண்ணை க்ளீன் பண்ணுற இருந்த ஆர்வம் வந்து இவங்களை காப்பாற்றுறதுல இல்லைன்னு கேரளா சைடில் இருந்து சொல்கிறாங்க. பட் கர்நாடகா சைடில் இருந்துக்கிட்டு இல்லை, எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். அது போக மிகப்பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் நாங்கள் இவ்வளோ ரெஸ்கியூ எஃபர்ட் பண்ணிருக்கோங்கிறது நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் முன்ன பின்ன பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் இருந்துக்கிட்டு கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டருக்கு சித்தாராமையாவுக்கு, ஸோ பினராயி விஜயன் இருந்துக்கிட்டு சித்தாராமையாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் உங்களோட பர்சனல் நாலேஜ்லேயே நீங்கள் இதை கொஞ்சம் கவனிங்க, எங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பர்டிகுலர் விஷயம். அர்ஜுன் அவர்கள் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களை காப்பாற்றப்படணும்னு சொல்றாங்க. அண்ட் தென் இட் பிகம்ஸ் a very very big issue. மீடியா வந்து பயங்கரமாக இதை கேரளாலையும் கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கர்நாடகாலையும் கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லாஸ்ட் 3-4 days மலையாளத்தில் கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? த டெக்ஸ்ட் இஸ் இன் மலையாளமில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாரி டிரைவர் அர்ஜுனை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு ஒரு கேரளா மக்கள் எல்லாருமே இல்லை அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஒரு 100% கன்விக்ஷன் வந்ததுக்கப்புறம் திஸ் கேஸ் இஸ் கெட்டிங் வெரி ஃபாஸ்ட். இன்ஃபேக்ட் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து கேரளாவிலேருந்தே கிளம்பி அங்கே போகிறாங்க, நாங்கள் இறங்கி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டும் அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, NDRFன்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் வந்து உள்ளுக்குள்ளே வராங்க. ஸோ எங்கே இருக்காங்கங்கிற இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, ரெஸ்கியூ பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாரி எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல. முதல்ல எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரி வந்து மண்ணுக்குள்ளே சிக்கிட்டு இருக்குது, அதனால தான் ரிங் போயிருக்கும், என்ஜின்லாம் ஆன் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ளே ரொம்ப நேரத்துக்கு தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே புயலுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் தான். ஸோ இட்ஸ் ஹெவி ரெயின்ஸ். ஓகேவா? பயங்கரமாக காற்றடிக்குது, பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது கண்டினியூஸாக இந்த ஷிரூருங்கிற ஊரில். இதுக்கு நடுவில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வேறு நடந்துட்டு இருக்குது. பட் மழை அந்த இடத்துக்கு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் சில டிவைஸ்லாம் இந்தியன் நேவி கிட்ட இருக்கும்ல, அது வந்து இந்த மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்கிற விஷயம்லாம் ஏதாவது இருக்கா, மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணும். ஸோ சின்ஸ் லாரி இஸ் மெட்டல் ஆப்ஜெக்ட், அதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ உள்ளுக்குள்ளே இல்லைன்னு தெரிய வருது. உள்ளுக்குள்ளே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கஷ்டமான நியூஸ் வர ஆரம்பிக்குது. அங்கே நின்றுட்டு இருந்த ட்ரக்ஸில் ஒரு ட்ரக் வந்து அடிச்சுட்டு போனது 80 kilometers தள்ளி வந்து தண்ணிக்குள்ளே கண்டெடுக்கப்பட்டிருக்குது. ட்ரக் டிரைவர்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க இறந்து போயிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட உடலாக கண்டெடுக்கப்பட்டு இருக்குது. சில பேருக்கு கை மட்டும் கிடச்சிருக்குது, கால் மட்டும் கிடச்சிருக்கு. பிகாஸ் தண்ணிக்குள்ளே போய் விழுகிறாங்க. கரெக்டாக லேண்டில் இருந்து தண்ணிக்குள்ளே போய் விழுந்திருக்கப்போ தண்ணி வந்து ஸ்பீடு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்போட ஸ்பீடை விட அதிகமாக அந்த ஆத்தோட ஸ்பீடு வந்து போயிட்டு இருந்திருக்குது. ஒரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஷிப்பு வந்து போகிற ஸ்பீடை விட அந்த ரிவர் வந்து அதை விட வேகமாக போயிட்டு இருக்குது. மழை இன்னும் கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் அர்ஜுனோட ட்ரக்கை ஸ்பாட் பண்ணும். அர்ஜுன் வந்து ட்ரக்குக்குள்ளே தான் இருக்காங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இங்கே ரோடு, இவங்க இங்கே ட்ரக்கை நிறுத்தி இருக்காங்க, இங்கே தண்ணி இருக்குது. ஓகேவா?
ஸோ மண் வந்து அடிச்சுட்டு போனதில் ட்ரக்கு வந்து மண்ணுக்குள்ளே மூடிடுச்சுன்னு நினச்சாங்க. பட் மண்ணுக்குள்ளே ட்ரக்கே இல்லை. அப்போ இந்த ட்ரக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிருக்கணும்னு அப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க. தண்ணிக்குள்ளே தேடி பார்த்தா தெரிஞ்சிருச்சு தண்ணிக்குள்ளே தான் ட்ரக் இருக்குன்னு. இப்போ தண்ணிக்குள்ளே ஆனால் ட்ரக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டக்காக இருக்குது. நினச்சா உடனே க்ரேன் போட்டு தூக்குற மாதிரி இல்லை, அது மண்ணோட மண்ணாக வந்து ஸ்டக்காகி கிடக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூம் கிரேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த மண் எல்லாத்தையும் சைடில் தட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்கூபா டைவர்ஸ், இந்தியன் நேவி வந்து ஸ்கூபா டைவர்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரக்கோட டேங்க்கு அதெல்லாம் இருக்கும்ல, கண்டெய்னர் ஸ்பேஸ், அதெல்லாம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணுங்கிற ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இப்போது இன்னும் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவங்களோட அம்மா வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க ஏன் இன்னும் துரிதமாக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஆர்மியை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க அம்மா அவங்களோட அர்ஜுன் வந்து என்ன ஆவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க அவங்க மனைவி அவங்களெல்லாம் போட்டு ஆன்லைனில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். தன்னோட பையனை காணோங்கிற ஒரு அம்மா வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அவங்க பையன் வேணும், அவங்களோட உலகமே அதுதான். அவங்களோட ஆதங்கத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க அம்மா கிளாரிஃபையும் பண்ணியிருக்காங்க, இல்லைங்க நான் சொன்னது நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆர்மியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண போகிறேன். என் குடும்பத்திலேருந்தே நிறைய பேர் இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்துருக்காங்கன்னு. நியாய தர்மம் பார்க்குறதுக்கு நேரம் கிடையாதா? அவங்க என்ன சுச்சுவேஷனில் அவங்க என்ன மைண்ட் ஸ்பேஸில் இருக்காங்கன்னு யோசிக்காமல் அந்த ஆன்லைன் ட்ரால்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க மேலே ஒரு சைபர் கம்ப்ளைண்டே கொடுக்குற அளவுக்கு, இதுக்கு நடுவில் ஒரு அம்மா போய் சைபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. விச் இஸ் வெரி சேட். இவ்வளோ ஒர்க் இங்கே போயிட்டு இருக்குது, இன்னமும் ஆன்லைனில் சில கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ செலவு பண்ணும், கவர்மெண்ட் யார் காசு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டுருக்காங்கன்னு ஒரு கேள்விலாம் பார்க்குறப்போ ரொம்ப ரத்தம் கொதிக்குது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை அப்படி உளுந்த ட்ரக்குக்கு பதிலாக அங்கே வந்து ஒரு லக்ஸுரி கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்ஸுரி காருக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேள்வியை யாராவது கேட்போமா? ஏன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம், ஏன் காப்பாற்றணும்னு? அவர் அதுக்குள்ளே ஒரு மினிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்போமா? மாட்டோம். ஒரு பெரிய பணக்காரங்களோட பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு மினிஸ்டரோட பேரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்போமா? மாட்டோம். ஏன்? அவங்கெல்லாம் நம்ம நேஷ்னல் அசட்ஸாக பார்ப்போம், இந்தியாவோட முக்கியமான மனிதர்களாக பார்ப்போம். அப்போது ஒரு லாரி ட்ரக் டிரைவர்னால் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் ஒவ்வொருத்தங்களுமே இந்தியாவுக்கு முக்கியமான பிரஜை தான். அவன் சம்பாதிக்கிற அளவுக்கு தான் டேக்ஸை கட்டிகிட்டு இருக்கான். ஓகேவா? இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே சாதாரணமாக இருக்கக்கூடிய குடிமகன் தான் வந்து அதிகமாக என்னை பொறுத்தளவுக்கு டேக்ஸ் கட்டுறேன். ஏன்னா அவன் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி மீதி காசெல்லாம் அவன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்குறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டின்னு எல்லா டேக்ஸையும் கட்டி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கிறத வச்சுக்கிட்டும் ஒருத்தங்கிட்ட பதவி என்ன இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு அவனை காப்பாற்றணுமா வேணாமான்னு நம்ம யோசிக்கிற சொசைட்டியில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கும் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயருக்கும் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுதோ ஒரு குடிமகனுக்கும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படணும். இது நான் யாருக்காகவோ பேசலை, உங்களுக்காக பேசுகிறேன். நாளைக்கு யோசிச்சு பாருங்க, இது என்ன சுச்சுவேஷன். வண்டியில் போகிறப்போ தண்ணி அடிச்சுட்டு போய் மலையிலேருந்து சரிஞ்சு தண்ணி அடிச்சுட்டு போயிருக்குது. இது யாருக்குனாலும் நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம், யாருக்குனாலும் நடக்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே இந்திய அரசாங்கம் ஒரே அளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி பையன் என்னான்னு சொல்லி தத்தளிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த குடும்பத்தை போட்டு ஆன்லைனில் தாக்குறதுன்னு இருக்குல்ல, ரொம்ப கேவலமான விஷயம். அப்படி ஒரு டார்க் சென்ஸ் ஆஃப் ஒரு வன்மமோ அப்படி ஒரு டார்க் சென்ஸ் ஆஃப் ஒரு சந்தோஷமோ எப்படி ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ தயவு செஞ்சு 2 ஸ்டேட் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்காங்க. கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம். அஃப்கோர்ஸ் தண்ணி பிரச்சனை எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதை தாண்டி ரியல் எஸ்டேட் வாட் எவர் இட் இஸ். பட் அது எல்லாத்தையும் மீறி 2 ஸ்டேட் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை பண்ணிட்டுருக்கப்போ போகிற போக்கில் இன்டர்நெட்டில் எழுதிட்டு போகிறீங்க. சைபர் கம்ப்ளைண்ட் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைப்பு தானே. ஒருவேளை ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்படி அந்த பயத்தை வச்சு தான் இன்னொரு ஒரு பெரிய தண்டனை இருக்கும். பயத்தை வச்சு தான் நம்ம மனுஷனாக இருக்கணுமா? பிறந்ததே மனுஷனாக தானே, கொஞ்சம் மனுஷனாக பிஹேவ் பண்ணுவோமே. ஒரு தாய் அவங்களோட பையனை தேடிட்டு இருக்காங்கிற சென்சிபிலிட்டியை ஞாபகம் வச்சுப்போம். அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் பி மோர் கைண்ட். உலகத்தில் நம்ம எவ்வளவு கேவலமான மனுஷனாக கூட வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனுஷனாக இருக்க மாட்டோம், மிருகமாயிடுவோம். தயவு செஞ்சு கொஞ்சம் கைண்ட்னஸ் நமக்குள்ளே வச்சுப்போம். அண்ட் இந்தியாவில் பணக்காரனுக்கும் மிகப்பெரிய பவர் இருக்கவனுக்கும் மட்டும் ஒரு சட்டம், மீதி இருக்கிற சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. இங்கே ₹1 பூமர் வாங்குறப்பமோ ₹1 ஒரு சாக்லேட் வாங்குறப்பமோ கூட ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் இந்தியாவில் சம உரிமை இருக்குங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுங்கிற அடுத்த அப்டேட் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட வந்து சேர்க்குறதுக்கு நான் முழு முயற்சி செய்கிறேன். பாய். அண்ட் டு கீப் சப்போர்ட்டிங் மீ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னால் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணி தான் எனக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது, கமெண்ட் பண்ணி தான் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கீப் லெட்டிங் மீ நோ வாட் ஐ ஷுட் டாக்.
டேக் கேர் அண்ட் ப்ரே ஃபார் அர்ஜுன்.